பொங்கலுக்கு என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தோம், வெறுங்கையோட போகிற மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து வெறித்தனமாக ட்ரிபிள் டியோட ஜீவா இறங்கியிருக்காரு. படத்தோட பிளாட்டை கேட்டிங்கனாலே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஒரு பக்கம் இளவு வீடு, ஒரு பக்கம் கல்யாண வீடுன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஒரே டைமில் எல்லாமே நடக்கணும்னா எப்பட்றா? இதுக்கு சென்ட்ரலில் நம்ம ஹீரோ மாட்டிக்க. கொஞ்சம் கேப்பு கிடச்சா கூட இந்த தவுடுங்கிற கேரக்டர் உள்ளே புந்து தவுடு வசிச்சுட்டு போகலாங்கிற மாதிரி நிற்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு கருத்து பிடியில் உங்களோட கருத்துக்களை போடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அழுத்தி விட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறையா பேத்துக்கு போய் ரீச் ஆகும். நீங்கள் பண்ண ஒரு சின்ன உதவியாக இருக்கும். கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. கிராமத்தில் எந்த ஒரு விசேஷம், எந்த ஒரு துக்கமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்து செய்கிறது நம்ம ஹீரோ தான். அவர் தான் பஞ்சாயத்து தலைவரும் கூட. பஞ்சாயத்து தலைவரை அடிக்கணும்னு சொல்லியே தவுடுன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான். ஸோ இவன் எப்படா கேப்பு கிடைக்கும், நாம் உள்ளே போந்துடலாங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கேன். அதே ஊரில் இளவரசு மணின்னு சொல்லி ரெண்டு குடும்பம் இருக்குது. இந்த இளவரசு குடும்பத்தோட பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வீட்லேயும். இளவரசு பொண்ணு சௌமியா தான் இந்த படத்தோட ஹீரோயினும் கூட. நம்ம ஹீரோயினும் கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி செம பாண்டிங்கில் இருப்பாங்க. நம்ம ஹீரோ கூட கல்யாணத்துக்கு முன்னாடி கொண்டு போய் ஒரு ரிங்கை கூட ப்ரெசென்ட் பண்ணிட்டு வராரு. என்னம்மா கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட போய் நான் ஜாலியாக வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினும் தலைவரே பார்த்தா ஒரே டைம் அந்த ஊரை விட்டு அனுப்பிடுவீங்க போலங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கல் நையோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே டைம் இளவரசி ஹீரோவை கூப்பிட்டு, என்னோட வீட்டுக்கு நாளைக்கு நிறையா விருந்தாளிகள் வராங்க, அவங்களுக்குலாம் தண்ணி எந்த ஒரு பஞ்சமே இருக்கக்கூடாது, அதை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்ல. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய தண்ணி டேங்க் இருக்குது, அங்கே போய் அங்கே உட்காந்துருக்கிறவட்ட 2 குவார்டர் பாட்டிலையும் கொடுத்துட்டு தண்ணி நாளைக்கு இளவரசி வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் நிறையா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. இப்போ தான் மாப்பிள்ளையை காமிக்கிறாங்க. மாப்பிள்ளையோட குடும்பத்தாரும் ஒரு வேனில் வந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட தம்பி ஒரு நாயோட தான் சுற்றிட்டு இருக்கான். மாப்பிள்ளை ஒரு 90s கிட்ஸு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கல்யாணம்லாம் ரெடி ஆகி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற சந்தோஷத்தில் வந்துட்டு இருக்கேன். அடிக்கடி ஃபோன் வேறு பண்ணி பேசிகிட்டே இருக்கான். தம்பி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே, உன்னோட அலும்பல் தாங்க முடியல, அண்ணி வீட்டுக்கு தானே வர போகிறாங்க, அப்புறம் பொறுமையாக பேசலாம்லான்னு சொல்லி கேட்க, யாரா வாங்குற மாதிரி திருப்பி மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே எல்லாருமே ஒரு இடத்துல சாப்பிடணும். எங்கே சாப்பிடணும் தெரியுங்க, என்னோட மாமனார் எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காரு, எல்லாம் வீட்டுக்கே போயிடலான்னு சொல்ல, தம்பி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே நிறைய பிபி சுகர்னு இருக்காங்கடா, உன்னோட அழிச்சாட்டத்தில் இங்கே இருக்கிறவங்களை என்ன தொந்தரவு பண்ணுறங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதே டைம் மணி வீட்டை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மணி வீட்டுக்கும் இளவரசி வீட்டுக்கும் சுத்தமாக ஆகாது. எதனாலடா இப்படி இருக்குன்னு கேட்டால், மணியோட பொண்ணு பேர் பூர்ணி லவ் பண்ணுறா, பூர்ணி கர்ப்பமாக இருக்காங்கிற மாதிரி இளவரசு பறி போட்டாருன்னு சொல்லி ஒரு பக்கம் இதெல்லாம் ஊருக்கே தெரிய வர நான் கேட்டு மணியோட குடும்பமே ரொம்ப சோகத்தில் இருக்குது. அப்போ பூர்ணி பின்னாடி இருக்க தண்ணி டேங்க்லேயே விழுந்து செத்துடுறாங்க. இதனால் மணிக்கு இளவரசு மேலே செமையான கோவம் இருக்குது. மணியோட அப்பாவும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. மணி தான் மாத்திரை சாப்பாடுலாம் கொடுத்து பார்த்துக்கிறாரு. பக்கத்தில் இவங்கெல்லாம் போட்டு டான்ஸ் ஆகிட்டு ஒரே கோலாகலமாக இருக்குது இளவரசோட குடும்பமே. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மணி, நம்ம பொண்ணு உயிரோடு இருந்தால் இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாமேங்கிற மாதிரி சோகத்திலேயே பார்த்துட்டு இருக்காரு. அங்கே போட்ட பாட்டெலாம் அப்படியே இந்த பக்கம் மணியோட அப்பாவும் கேட்டுட்டு அப்படியே வைப் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே இதில் அப்படியே செத்து போக இந்த விஷயம் மணிக்கு தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, என்னோட அப்பா தவறிட்டாருப்பா, நீ என்னோட தலைமையில் தான் என்னோட அப்பாவோட ஊர்வலம் நடக்கணும், ரொம்ப கிராண்டாகவும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு உடனே தூக்கி வாரி போடுது. இந்த பக்கம் கல்யாணத்தை பார்க்குறதா, அந்த பக்கம் சாவு வீட்டை பார்க்கறதானே. ஆல்ரெடி உங்கள் 2 பேத்துக்கு செமையான சண்டை போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. இப்போ இதை பற்றி இளவரசிட்ட சொல்ல, இத்தனை நாள் சாவாத கிழமை கரெக்டாக என் பொண்ணோட கல்யாணத்தன்னைக்கு தான் சாகணுமாங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் தெரியாது, என்னோட பொண்ணோட கல்யாணம் குறித்த நேரத்தில் நடந்தே ஆகணும்னு நிற்க. நம்ம ஹீரோ திரும்பி மணிக்கிட்ட பேசுகிறாரு, கொஞ்சம் ஈவினிங் ஆட்டம் உங்களோட அப்பாவை எடுத்துக்கலாங்க, அதுக்குள்ளே இங்கே கல்யாணம் முடிஞ்சிடும்னு சொல்ல, என்னது என்னோட அப்பாவை சார்ந்து எடுக்காது, அதெல்லாம் ஆகாத காரியங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இது தாண்டா சாக்குங்கிற மாதிரி நம்ம தவிடும் இப்போ உள்ள பூந்துடுறாரு. மணி வீட்டில் போய் அவரோட அப்பாவுக்கு மாலையும் போட்டுட்டு, உங்களுடைய அப்பாவை எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அதே டைம் மணியோட அப்பா முன்னே கொஞ்சம் கேங்ஸ்டராக இருந்திருப்பாருக்கு. அவரோட தம்பிங்க 2 பேர் வராங்க. வந்தவங்க ஏதாவது கேப்பு கிடச்சா ஒரு சண்டையை போடலாங்கிற மாதிரி தான் அவங்களும் ஒரு முடிவில் வந்துட்டு இருக்காங்க. சரின்னு நம்ம ஹீரோவும் திரும்பி போய் இளவரசிக்கிட்ட பேச, ஆனால் இளவரசும் சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் மணிக்கிட்ட திருப்பி வந்து பேசினாலும் மணியும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சரின்னு மணியோட ஒய்ஃப் கிட்ட பேசலான்ட்டு நம்ம ஹீரோவே பேசுகிறாங்க. என்னதான் நடந்திருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக போகக்கூடாது, அதை கொஞ்சம் பேசி புரிய வைங்கிற மாதிரி சொல்ல, அதனால மணியோட ஒய்ஃபும் வந்து பேசுகிறாங்க மணிக்கிட்ட, ரொம்ப சண்டையால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்ல, சரின்னு மணியும் ஒத்துக்கிட்டு ஒரு கன்வின்ஸ் ஆகிறார். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுக்கலாங்கிற மாதிரி. எப்பாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அதே டைம் மாப்பிள்ளை வீட்டை காமிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீடு எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. என்னன்னா சாப்பாடு வரல, எல்லாரும் எங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கேன். மணியை காமிக்கிறாங்க. மணி அவங்க அப்பாவோட காலத்தொட்டு கும்பிட்டு இருக்கேன். அப்படியே சாமி வந்த மாதிரி, என்ன 10:30 மணிக்கு மேலே வீட்டில் வச்சுருக்காதீங்களா, வச்சிருந்தா பெரிய பெரிய விளைவுலாம் சந்திப்பீங்கடாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இவரோட ஆட்டத்தான் தான் ஊரே பார்த்துட்டு இருக்கு.
அதே டைம் சௌமியாவுக்கு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி இன்னும் சாப்பாடு வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கேயே கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்க, சௌமியா அவங்க அப்பா கூப்பிட்டு கத்திட்டு இருக்காங்க, இன்னும் சாப்பாடு போகல மாப்பிள்ளை வீட்டுக்குங்கிற மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. இளவரசம் இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுடாங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக மணியோட வீட்டுக்கு போய் அங்கே சண்டை போட ஆரம்பிக்க, ஒரு கட்டத்தில் பூரணியை பற்றிலாம் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட பொண்ணு இன்னொரு பையனும் தனிட்டாங்க கீழே உட்காந்து பேசுகிற மாதிரி பார்த்தோம். அதுதான் சொன்னேன், நான் உண்மையை தான் சொன்னேன், அதனால தான் அப்படி ஆச்சுன்னு சொல்ல, இதனால மணிக்கு செமையாக்கம் வர 2 பேரும் சட்டையை பிடிச்சிட்டு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஹீரோயினும் அங்கே வந்து அந்த பொண்ணு செத்து மண்ணோட மண்ணை ஏட்டா எந்தமோ அவளை விட மாட்டேங்கிறீங்க, அதே மாதிரி நானும் தனிட்டங்களை வந்து சாவறேங்க வந்து கிளம்புறாங்கிற மாதிரி போக, நம்ம ஹீரோவும் 2 பேரும் திருந்தவே மாட்டீங்கல்ல பாருங்க எப்படி போகிறாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அங்கே வந்து கிளம்புறாரு. ஹீரோயின் வந்து கோவத்திலே உட்காந்துட்டு இருக்க, அப்போ ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் தாலியோட வந்து வாமா நாம் 2 பேர் கல்யாணம் மட்டும் இங்கே வந்து போயிடலாம், எப்படி உன்னோட கல்யாணம் இப்போ நடக்காதுங்கிற மாதிரி சொல்ல, யாரா நீ கோமாளிங்கிற மாதிரி கையில் கத்தியோட நம்ம ஹீரோயின் அவனை துரத்த, உடனே அவன் இவ கத்தி எடுக்கிறத பார்த்தோன்னே காட்டுக்குள்ளே ஓட, நம்ம ஹீரோயின் அப்படியே கத்தி எடுத்துட்டு காட்டுக்குள்ளேயே ஓடுறாங்க. இதெல்லாம் மேலே தன்டாங்லேருந்து பார்த்தவன் இளவரசோட பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லி ஊருக்குள்ளே சொல்ல, இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்க, என்னடா பொண்ணு ஓடி போயிட்டாங்கிற மாதிரி இளவரசோட காது வரைக்கும் போக, இதே மாதிரி தான் பூரணியை பற்றி சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையே முடிச்சு விட்ருப்பாங்க. இந்த விஷயம்லாம் தவிடுக்கு தெரிய வர, இது எப்படியாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லி ஆகணுங்கிற மாதிரி இவன் ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்ல, மாப்பிள்ளையும் என்னது பொண்ணு ஓடி போய்ட்டாரு கால் பண்ணுறாங்கிற மாதிரி கால் பண்ணால் சௌமியாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே மாப்பிள்ளையோட தம்பி ஸ்ட்ரைட்டாக கிளம்பி பொண்ணோட வீட்டுக்கு வர, அங்கே போனால் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காட்டில் ஊரே தொலைவிட்டு இருக்கு, நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தொலைவிட்டு இருக்காரு. இளவரசம் என்னோட பொண்ணு கல்யாணம் நடக்கூடாதுன்னு சொல்லி மணி தான் அந்த வேலையை பார்த்துருக்கான்னு சொல்லி துப்பாக்கி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக மணியோட வீட்டுக்கு போய் கன்னில் ஃபயர் பண்ண, அது ஆல்ரெடி செத்து போயிருக்கிற மேலேயே திருப்பி அந்த குண்டு பாய, யாரா நீ போய் தேக்கறங்கிற மாதிரி மணி திருப்பியும் அங்கே பெரிய ஒரு சண்டையாகுது. இதே டைம் அந்த செத்து போன தாத்தாவோடைய தம்பிங்க இருப்பாங்கள்ல, அவங்க ஸ்ட்ரைட்டெல்லாம் குண்டெல்லாம் கொண்டு வந்திருக்கானுங்க. குண்டெல்லாம் எடுத்து வீச அது ஒரு பக்கம் வெடியெல்லாம் வெடிக்குது. காட்டுக்குள்ளே போன நம்ம ஹீரோவும் எவனோ ஒருத்த மரத்து மேலே தாலியோட உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. டார்ச் லைட் அடித்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்தானே அவன் தான், இறங்கி வாடா யாரா நீ இங்கே என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கேட்டான். அப்போ தான் அவன் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறான், ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு துரத்துட்டு வந்ததெல்லாம். சரி அதெல்லாம் சரி சௌமியா எங்கடான்னு சொல்லி கேட்டா, சென்டரில் ஒரு பள்ளம் வந்துச்சு அதில் கீழே விழுந்துட்டான்னு சொல்ல, இந்த காட்டில் எங்கடா பள்ளத்தை தொலைவதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தொலைவிட்டு இருக்காரு. அதே டைம் மாப்பிள்ளையோட தம்பி ஒரு நாயை ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நாய் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிருது. நல்ல வேலை ஹீரோயின் பள்ளத்தில் தான் விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னே மாப்பிள்ளையும் உள்ளே குதிச்சு, சௌமியா நான் வந்துட்டேன் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். சௌமியாவும் கண்ணை முடிச்சிடுறாங்க. மாப்பிள்ளையை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோவும் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு குப்பை கொட்டுற தான் கிடச்சா எந்திச்சு மேலே வாங்கியா கல்யாணம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இவங்க திரும்பி வரத்துக்குள்ளே இங்கே இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கே, அதுக்குள்ளே இவங்க மேலே குண்டெல்லாம் போடாது தண்ணி டேங்க்கு மேலே பட்டு தண்ணி டேங்க்கு விசில் விட்டு கீழே விழுந்துருது. ஊருக்கே தண்ணி சப்ளை பண்ணுற அந்த தண்ணி டேங்கே கீழே விழுக, உள்ளே இருந்த தண்ணியெல்லாம் இந்த 2 வீட்டு மேலேயும் அடித்து ஒரு வெள்ளம் மாதிரி போகுது. ஊர்லெல்லாம் சேத்துல இருக்க நம்ம ஹீரோவும் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிக்கிறாரு. பார்த்தா ஒரு பக்கம் மணி ஒரு பக்கம் இளவரசன் 2 பேரும் நிற்கிறாங்க. ஐயோ நீங்கள் 2 பேரும் திருந்தவே மாட்டீங்களா ஐயா, என்னமோ 10:30 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கிறேன்னு நீங்கள் மணி பார்த்தீங்களா என்ன ஆச்சு, அந்த பூரணி சத்த டேங்கே கீழே விழுந்து 2 பேர்த்து குடும்பத்தை அடிச்சுட்டு போயிருச்சு, இப்படி 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று விடாமல் இருந்து அப்படி என்னத்தான் தான் சாதிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நிற்கிறாங்க. ஹீரோயின் சௌமியாவை கூப்பிட்டு, இதுக்கு மேலே நீ இந்த ஊருக்குள்ளே வந்தனா கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையே போயிடும், நீ தயவு செஞ்சு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு 2 பேரும் போகிற வழியில் ஏதோ ஒரு நல்ல கோயிலை போய் கல்யாணம் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள வட்டி அமுச்சு விட்டுட்டு, நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போலீஸும் வர மணியும் இளவரசையும் கைது பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி குண்டடி போட்டதுனால அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்னு சொல்லி தாத்தாவோட பாடியும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் அதே டைம் ஹீரோவோட வீட்லேயும் பொண்ணு பார்க்கறதுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. பொண்ணு வந்திருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே என்ன மாப்பிள்ளை எப்படி வராருன்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை இருங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடும் ஒரு 5 நிமிஷங்கிற மாதிரி உள்ளே போய் டேப்பை திருவுனா காற்று மட்டும்தான் வருது. என்னடான்னு பார்த்தா ஊருக்கே தண்ணி கொடுக்குற அந்த டேங்க்கு தான் உளுந்து போச்சு இல்லையா, அதனால் இங்கே தண்ணி மட்டும்தான் வருது. இதுதான் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இந்த படமும் இங்கேயே முடியுது. ஆக்சுவலி ஒரு காமெடி என்டர்டெய்னரோட இந்த ட்ரிபிள் டி படம் அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கீழே கருத்து பெட்டியில் சொல்லுங்கள். என்னோட பர்சனல் ரிவ்யூ கேட்டிங்கன்னா ஜீவாவுக்கு ஒரு செம்மையான ஒரு கம்பேக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி எல்லாமே பக்கா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. 2 குடும்பத்தோட சண்டையை வச்சு எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும்னு நானும் ஃபஸ்ட்டு நினச்சேன். பட் ஆனால் இவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுங்கிறது கடைசியாக படம் முடியும் போது எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.